ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம எந்த பிளேலிஸ்ட்ல இப்போ இருக்கோம் அப்படின்னா என்சிஇஆர்டி அந்த புக்ஸ் கவர் பண்ற மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல என்ன சப்ஜெக்ட்ல இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ இது வந்து யூபிஎஸ்சிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி ஸ்டேட்ல நடக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துலயுமே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சிலபஸ் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்லி அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம பிளேலிஸ்ட் வந்து என்சிஆர்டி புக்ஸ் நீங்க கவர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஸ்பிரண்ட், நீங்க என்சிஆர்டி புக்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைச்சிரும். விச் மீன்ஸ் நீங்க அடுத்து எஸ்சிஆர்டி புக்ஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட புக்ஸ் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பர் ஐடியா இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து பாயிண்ட்ஸ் நிறைய வேல்யூ அடிஷனா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி பட் ஆல்சோ ஃபார் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட் வீடியோல? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அந்த 2025 ராக் பெயிண்டிங்ஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹிமாலயன் ரீஜன் வரைக்கும் ப்ரீ ஹிஸ்டாரிக் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் ரீஜன் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் நம்ம வந்து போயிருக்கோம் அப்படின்றத வி ஹேவ் சீன். ஸோ அந்த டைம்ல இருந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட்ஸ் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ தீஸ் ஏர்லி ஆர்ட் ஒர்க்ஸ் டிபிக்கலி ஃபீச்சர்ட், அந்த டைம்ல இருந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் ஒர்க்ஸ் டிபிக்கலி ஃபீச்சர்ட் ஸ்டிக் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஸ்டிக் லைக்னா ஒரே ஒரு லைன்ல வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நான் இந்த மாதிரி stick like human beings, then animals such as long snouted creatures, foxes, multi-legged lizards. So முதலைகள் மாதிரி multi-legged lizards, அப்புறம் வந்து foxes நரிகள். Then geometric patterns painted in white, black and red ochre. So white, black and red ochre வந்து அவங்க geometric patterns காக யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த இதை பெயிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. So அடுத்து scenes of communal dancing with human figures holding hands. So ஒரு human figure எப்படி இருக்குன்னா அவங்களோட ஹேண்ட் வந்து இன்னொரு ஹியூமன் ஃபிகரோட ஜாயிண்டா இருக்க மாதிரி ஃபிகர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர் இம்போஸ்ட் பெயிண்டிங்ஸ் வேர் நியூவர் பெயிண்டிங்ஸ் வேர் லேயர்ட் ஓவர் ஓல்டர் ஒன்ஸ் இன் பிளாக், ரெட் அண்ட் ஒயிட் பிக்மெண்ட்ஸ். அதாவது பழைய பெயிண்டிங் மேலேயே வந்து சூப்பர் இம்போஸ்ட்னா புதுசு அப்படியே வரைஞ்சிருது, அது தெரியாம இதை வந்து மேல வரைஞ்சிருது. ஸோ அடிஷனலி என்கிரேவிங்ஸ் ஆன் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் ஆர் ஃபவுண்ட் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? காஷ்மீர்ல. வைல் கிரானைட் ராக்ஸ் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? கர்நாடகால, ஆந்திர பிரதேஷ்ல. ஸோ இதெல்லாம் என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னா இன்ட்ரிகேட் டிசைன், ஒயிட்லயும் ரெட்லயும் பண்ண இன்ட்ரிகேட் டிசைன்ஸை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. தென் இட் கிவ்ஸ் டீப் இன்சைட்ஸ் டு த ஏஸ்தட்டிக் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ஸோ நான் இமேஜஸ் கொடுத்துருக்கேன், நான் சொன்னேன்ல ஸ்டிக் லைக் ஹியூமன் பீங்ஸ் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் இமேஜ்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ a significant 2025 இன்னொரு டிஸ்கவரி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா பெடகுதா இன் மஹபூப்நகர் டிஸ்ட்ரிக்ட், தெலுங்கானால இருக்கு. ஸோ இட் ரிவீல்ட் ரெட் பிக்மெண்ட் பெயிண்டிங்ஸ் ஷோயிங் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபிகர்ஸ், ladder like designs and turtle motifs. This finding broadens the known map of prehistoric rock regions in India and reinforces the continuity of early art traditions beyond central India. So central India கீழையும் prehistoric arts வந்து இருக்கு, தெலுங்கானா வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல முக்கியமான ஒன்று நம்ம பார்க்க போறோம் நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா பிம்பேத்கா. ஸோ பிம்பேத்காவோட ஏன்ஷியன்ட் ராக் ஆர்ட். So Bhimbetka's rock shelters located. So இது பிரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். பிம்பேத்கா முதல்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். விந்தியா ஹில்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் கைமூர் எக்ஸ்டென்ஷன் இன்டு உத்தர் பிரதேஷ். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் பாயிண்ட். ஸோ ஆர் அமங் த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ப்ரீஹிஸ்டாரிக் ஆர்ட் சைட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ தீஸ் ராக் ஷெல்டர்ஸ் கண்டெயின் பெயிண்டிங்ஸ் தட் ஸ்பேன் தி அப்பர் பேலலித்திக். நான் ஆல்ரெடி சொன்னேன், லோவர் பேலலித்திக்லையும் மிடில் பேலலித்திக்லையும் பெயிண்டிங்ஸ் பெரிதளவில் இல்லை. அப்பர் பேலலித்திக் பீரியட்ல தான் வந்து பெயிண்டிங்ஸ் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பெயிண்டிங்ஸ் தட் ஸ்பேன் த அப்பர் பேலலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக் அண்ட் ஈவன் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். இந்த பெயிண்டிங்ஸ் டெபிக்ட் அ வைட் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். அதாவது அவங்க வந்து ஒரு அனிமல் மட்டும்தான் இல்லை, அவங்க பார்த்த அனிமல்ஸ், அவங்க பழகின அனிமல்ஸ், அவங்க வேட்டையாடின அனிமல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது பெயிண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ புல்ஸ், எலிஃபென்ட்ஸ், சாம்பார்னா அந்த டியர், சாம்பார் டியர்னு சொல்லுவோம்ல, டியர், அப்புறம் கெசல்ஸ், அப்புறம் கோட், ஹார்சஸ், அப்புறம் ஹியூமன்ஸே வந்து ஸ்டைலா இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பிளான் மோட்டிவ்ஸ் அதையும் வரைஞ்சிருப்பாங்க, மரங்கள், செடிகள் அதையும் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்களேன் தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, the Vindhyan ranges have the richest collection of prehistoric paintings due to abundant natural resources. So abundant natural resources na enna, anga dense forest irukku, wild fruits irukku, streams, river valleys nariya irukku, குகைகள் நிறைய இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு இடம் இருக்கிறதுனால
கற்காலத்து மனிதர்கள் அதுலயும் அப்பர் பலியோலித்திக் ஸ்டோன் ஏஜ் மனிதர்கள் வந்து இந்த இடத்த வாழ்றதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விந்தியா ரேஞ்சஸ் ஏன் மக்கள் அங்க இருந்தாங்கன்னா ரிச் நேச்சுரல்ஸ், abundant natural resources. ஸோ திஸ் சைட் கம்ப்ரைசஸ் அரௌண்ட் 800 ராக் ஷெல்டர்ஸ். இதுல மொத்தம் 800 ராக் ஷெல்டர்ஸ் இருக்கு. அந்த 800ல மொத்தம் 500ல வந்து தே ஆர் டெக்கரேட்டட் வித் பெயிண்டிங்ஸ். 800ல 500 குகைகள் வந்து பெயிண்டிங்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. So it was discovered in 1957 to 58 by archaeologist V.S. Wakankar. So the painting reflects various aspects of daily and cultural life, including hunting, dancing, music, animal fight, body decoration and household scenes. ஸோ நம்ம இந்த இமேஜ் பார்த்தோம்னீங்களா, ஹண்டிங் சீன் வந்து எப்படி அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது இமேஜ்ல போட்டிருக்கேன். டான்சிங் சீன் எப்படி வரைஞ்சிருக்காங்க, இது எல்லாமே என்சிஆர்டி புக்ல அப்படியே இருக்கிற இமேஜஸ் தான். ஸோ இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரிலேட்டடா பார்த்தோம்னீங்களா, in 2025, Maharashtra's Directorate of Archaeology revealed that geoglyphic carvings found along the Konkan coast, they may date back to nearly 24,000 years. 24,000 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து டேட் பண்ணப்படலாம். அப்படி பண்ணாங்கன்னா this will be older than Bhimbetka அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. So these prehistoric carving showing animals and human figures parallel the artistic vision of Bhimbetka tradition and push India's known artistic timeline further into the Upper Paleolithic age. So this finding reaffirms the depth of India's prehistoric ஆர்ட் ஹெரிட்டேஜ். ஸோ போன வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட்டோட இன்ட்ரோடக்ஷனும் அப் டு காஷ்மீர், அந்த இதுல கர்நாடகாவில் கண்டுபிடிச்ச கிரானைட் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இப்போ வந்து பிம்பேத்காவோட இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பிம்பேத்காவை வந்து மொத்தம் 7 பீரியடா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுல முதல் 3 என்னென்ன, ஸோ அதுக்கப்புறம் வர கண்டினியூஷன் என்னென்ன, ஸோ ஃபைனலா இந்த சாப்டர் நம்ம வந்து தேர்ட் வீடியோல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் வீடியோல நம்ம படிச்சதை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம படிச்சதையும் திரும்ப என்சிஆர்டி புக் எடுத்து வாசிங்க. ஸோ அது ரெண்டு நீங்க வாட்ச் முடிச்சிட்டீங்கன்னா தேர்ட் வீடியோ வர்றப்ப உங்களுக்கு அழகா புரிய ஆரம்பிச்சிடும். போத் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் as well as TNPSC aspirants, please make use of this NCERT books playlist contributed by the Impact IAS Academy, so that உங்க ப்ரிப்பரேஷன் வந்து என்சிஆர்டில பேஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்துடும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாசிக்கும் போது அல்டிமேட்டா பாயிண்ட்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தி தேர்ட் வீடியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். தேங்க்யூ.